ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு, அம்மா நம்ம இவ்வளோக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கமேன்றாங்க. இங்கே பார்த்துட்டு நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வச்சுட்டு வந்துட்டு, இது வந்து அந்த தாமரையை சாவத்திரி கொஞ்சம் நம்ம வேறு பேரி பார்க்கலாமா அப்படின்றாங்க. அப்படியாம்மா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து அத்தாச்சி அத்தாச்சி அக்கா அக்கா அப்படின்ட்டாங்க. அப்புறமா என்ன ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்காக்கா, இருங்கக்கா அத்தாச்சி வந்து தோன்றாங்க. அத்தாச்சி அத்தாச்சி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ சத்தமா கூப்பிட்டு இருக்கீங்க மதினி, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. உங்க விஷயம் ஒன்று சொல்லணுன்றாங்க. ஐஸ்வர்யாவுக்கு பர்த்டே வருது இல்லையா, அதனால சேது வந்து ஐஸ்வர்யாவுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தான்றாங்க. பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் வாங்கினான்றாங்க. ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கினான். என்னது ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கினான்றாங்க. ஆமான்றாங்க. அதுவும் எல்லாமே வைரத்திலேயே அவன் வாங்கினான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க தாமரை அவங்களுடைய அம்மாவும். என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வாங்க. ஆமா உட்காருங்க பார்க்கலான்ட்டு புடவை பார்க்குறாங்க. புடவையே பார்த்தீங்கன்னா 20,000 மாதிரி இருக்கும். இவ்வளோ ரேட்டு புடவையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இவ்வளோ இதாக இருக்கு, எல்லாம் டைமண்ட்லேயே வாங்கி கொடுத்துருக்கானே அப்படின்ற மாதிரி தாமரை சாவித்திரி ஷாக் ஆகுறாங்க. உண்மையிலே நல்லா இருக்கு ஈஸ்வரின்னு மோகனா சொல்றாங்க. எல்லாம் சேதுவே கடைக்கடியாக பார்த்து பார்த்து வாங்கினாங்கக்கா ஐஸ்வர்யாக்குன்ட்டு அப்படின்னுவாங்க. சேது மாமா வாங்கினாரு அப்படின்ட்டு தாமரை சொல்றாங்க. ஆமா சேது தான் வாங்கினா, பின்ன அவன் பொண்டாட்டிக்கு அவன் தானே வாங்கி தரணுன்றாங்க. சேது மாமா வாங்கி தந்தாருன்றதை நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? எல்லாம் சேது தான் வாங்கி கொடுத்தான்றாங்க. அவங்களால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்களான்ற மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்ல தான் இருக்காங்க. ஆனா அந்த வழியெல்லாம் பார்க்க பார்க்க சாவித்திரிக்கும் தாமரைக்கும் அவங்களால ஏத்துக்கவே முடியல. என்னமோ இவ்வளோ ரேட்ல மாமா வாங்கி கொடுத்துருக்காரு, இவ அடிச்சு விடுறால என்னன்ட்டு ஒன்றும் தெரியலையடி அப்படின்னு சாவித்திரி யோசிக்கிறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.